கிரையான்ஸ் எல்லாம் போட்டு வச்சு என்கிட்ட கொடுத்துட்டான். டப்பாவை வேணும். Hello guys, welcome back to my channel and thank you for choosing to watch this video. நம்ம ஜைது பாப்பாவை வச்சுட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம வீட்டில் கேண்டில் வேக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அண்ட் ஜைதோட அகாடமிக் இயர் முடியறதுனால நிறைய க்ரையான்ஸ் மிச்சம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன துண்டாக உடஞ்சிருக்கு. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தூரம் தான் தூக்கி போடணும். சரி, நம்ம ஜைது வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு மம்மி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி குச்சில் வந்து கேண்டில் வேக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் செய்யலாமா, டெக்கரேட்டிவாக இருக்கும், நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் வேக்ஸை ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு நம்ம நல்லா அந்த வேக்ஸை ஆக்கிட்டோம். அதுக்கப்புறமா க்ரையான்ஸ் அதில் போட்டுட்டோம். இவர் என்ன கலர் சூஸ் பண்ணாரோ அது. அண்ட் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிட்ட தண்ணி. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் விம் அதில் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ணலான்னு. இதில் பார்த்தீங்கன்னா வயலட் கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைகிட்ட கொடுக்க முடியாது. ஸோ இவங்க சொல்ல நம்ம தான் இப்படி பண்ணணும். ஏன்னா சூடாக இருக்கும் இல்லைங்களா வேக்ஸு, அதனால் எங்களால் சூடு தாங்க முடியுமான்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுறியா இது? இந்த தானே கேட்டீங்க நீங்கள்? நல்லா இருக்கா இல்லை? வாவ், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கலர் இது பண்றோம்? என்னோட பிடிச்ச கலர். என்ன கலர்? பர்பிள் கலர். பர்பிள். ஸோ இதில் வந்து நம்ம தூரமா பண்றோம். தூரமா மம்மி? ஆமாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரமா அகைன் அங்கங்க வேற கலர்ஸ் பண்ணலாம். நம்ம ஒரே கலர்ஸ் பண்ணாமல். ஓகேவா? ஓகே மம்மி. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேலை அவங்க விரும்பி கேட்கும் போது நம்மளும் கூட செஞ்சால் நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் போகிறது தெரியாது, பசங்களும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் தாங்க முடியல சொன்னேன். ஆமாம், விட்டுடலாமா? அப்புறம் பார்த்தீங்களா, விட்டுடலாமா? வேணான்றா. கொஞ்சம் வைக்கவா சுடு? எப்பா வேணப்பா. ஆதத்துல எங்க வச்சோம்? ஆரஞ்சு ஓகேயா? ஆரஞ்சு போடலாமா? போட்டுட்டா? ஆரஞ்சு கலர். இது இவனுக்கு வாங்கி கொடுத்த பிரிக்ஸ். இந்த மாதிரி டப்பா வாக்கிறதுக்காக நல்லா புத்தியா இந்த டப்பா ஆக்கிறதுனால இந்த டப்பாக்குள்ள தூள் கிரையான்ஸ் எல்லாம் போட்டு வச்சு என்கிட்ட கொடுத்துட்டான். இந்த டப்பாவை வேணா யூஸ் பண்ணாங்க. அழகா இருக்கு. எடுக்கிறதா பிளானா? எப்படி பிளானு? ஓ, சிண்ட்ராஸ் கையிலேயே பிடிக்க முடியாது. சென்னைக்கு போயிட்டு அப்படிதாங்க ஆகும். நீங்க எங்களை வந்து கூட்டு வந்து அங்க மட்டும் விட்டுருங்க. நாங்க சென்னை ஆளு, நாங்க போயாச்சு. அப்பா என்ன அம்மா என்ன, அவங்களுக்கு அவங்க தாதா இருக்காங்க. ஒரே தாத்தா பாட்டி செல்லும் தான் இவனுக்கு. அங்க அவன் போயிட்டான்னா ஏய் அப்படின்னா 4 பேர் வருவாங்க. என்னப்பா அப்படின்னு அவ்வளோ செல்லம் இருக்காங்க. அங்க போனா ஒண்ணுமே பேச முடியாது. இதெல்லாம் இங்கே திட்டி கூட்டு போயிட்டு சும்மா சொன்னாங்க. தேவை முடிஞ்சிட்ட பிறகு அந்த கேண்டில்ஸ் எல்லாம் நம்ம இப்படி ஊட்டி வச்சாச்சு. நம்மளுக்கு எப்பயாவது லெட் பண்ணணும் கேண்டில்ஸ் அப்படின்னா நம்ம லெட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பர்ஃப்யூம் ஏதாவது இருந்துச்சுன்னா பர்ஃப்யூமும் ஒரு 2 ட்ராப் அதில் ஊற்றிடலாம். என்ன ஆகும்னா நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும்.
guys, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த அதோட சிஸ்டம் நம்ம பண்ண ஒரு வேக்ஸ் ஃப்ளவர் வரும். நம்ம லைட் எல்லாம் செட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். கீழே நம்ம ஃபிஷ் டேங்க் லைட் கொடுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு லைட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் ஆச்சு, அவங்களோட டைமும் ஸ்பெண்ட் ஆச்சு, என்னோட கையிலும் நல்லா சுறுசுறுச்சு. நம்மளோட ஃபிஷ் டேங்க்கும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட். நான் இப்படி உட்கார்ந்து அம்மா கொஞ்சம் ப்ளே பண்ணி கொடுங்க. ஸோ இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 hour ஆச்சு. ஆனால் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூங்க இருக்கு. ஆமாம், அது வேக்ஸ் இல்லை, அது கொட்டை தான் செய்யும். எழுது கொட்டை தான் செய்யும். அதை நம்ம வந்துட்டு வேற இடத்துல போட்டுக்கலாம், வேற பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது தான் செய்யும். இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கீழே போட்டுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும்னா வேக்ஸ் நிறுத்தி அது கொஞ்சோண்டு கம் மாதிரியா ஒட்டி வச்சிடணும். வேக்ஸ் தான் அது செஞ்சோங்க. நம்ம கொஞ்சம் சூடாக்கி அது ஒட்ட வச்சிடலாம். இப்படிதான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்காக நான் லாக் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில இருந்து சிக்கன் கபாப் பண்ணோம், அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி பண்ணோம், நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு டீ போட்டுற வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இந்த பையனால நம்மளோட டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. நம்ம அழகா தெரியுது. பாலை குடிச்சிட்டு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க, பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, see you next time.